எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ஸ்டேஷனில் வந்துக்கிறோம். இந்த கோரமண்டல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ பாலகாட் லைன் போகக்கூடிய வழியில் வந்து ஆளுங்க மாடுங்கள்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு ரயில்வே கார் வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த தண்டவாளம் பார்த்திங்கன்னா இந்த மழையில் ஒயின்ட்டு இருக்குது. இந்த மழை பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் ஒரு ஹவர்கிட்ட நிற்காமல் வந்துனே இருக்கும். சரி, இந்த மழையில் பார்த்திங்கன்னா நைட்டு ஒயின்ட்டு இருக்குது. இது பகலில் இருந்தால் ஓய்ந்தால் சப்போஸ் ஆளுங்கெல்லாம் போயின்னு இருந்தால் அவங்க மேலே ஓய்ந்துருக்கும். இல்லை ட்ராக் பக்கம் வந்தால் ட்ரெயின் வந்தால் அது மேலே டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டு கம்பி டிரான்ஸ்ஃபார் வச்சுருக்கிறாங்க. அது மேலே விழுந்த கரண்ட் கம்பியை சப்போஸ் ட்ராக் பக்கம் விழுந்திருந்தால் கூட சேதாரம் அதிகமாக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா நைட்டில் ஆகிருக்குது, யாருக்கும் எதுவும் சேதாரம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கிட்ட இந்த ரயில்வே கார் போட்டுருக்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா வெறும் சுமார் 1/2 அடி தான் நோண்டி போட்டுக்கிறாங்க. 1/2 அடி கிட்ட தான் இது அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிட்டு இருக்குது. யாருக்கும் எதுவும் சேதாரம் இல்லை. இன்னும் ரயில்வே காரை பார்க்கல மாதிரி இருக்குது. சரி, நம்ம பார்த்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். சரி, நம்ம அந்த பக்கம் போய்க்கிற பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாங்காக சாஞ்சிட்டு இருக்குது. சரி, இந்த சாஞ்சிக்கிற வீடியோ நம்ம எடுத்து காட்டலாம் நம்மளோட மக்களுக்கு. கோலாத்தங்கோயில் வாழ்வாதாரமே இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினை நம்பி தான் நிறைய பேர் வேலை வாய்ப்பு பூர்த்தி செய்து பெங்களூருக்கு போயிட்டு வராங்க ரயில்வே ட்ராவலு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓயின்ட்டு இருக்குது. இந்த பக்கம் ஓய்ந்த ட்ராக் பக்கம் ஓய்ந்தால் சப்போஸ் ட்ரெயின் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபாரம் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபாரம் போல் ட்ராக் மேலே விழுந்தாலும் சப்போஸ் அங்கே பாருங்க தெரியுது டிரான்ஸ்ஃபாரம் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபாரத்துக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் விழுந்துட்டு இருக்குது. டிரான்ஸ்ஃபார் பக்கம் விழுந்தால் அந்த வெயிட்டுக்கு அந்த போஸ்ட்டை சாஞ்சிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த போஸ்ட்டை சாஞ்சிட்டு இது பார்த்தீங்கன்னா சும்மா 1/2 அடி தான் நோண்டிக்கிறாங்க. ஒரு அடி கூட நோண்டல. ரயில்வே கார் 1/2 அடி தான் நோண்டி போச்சிருக்கிறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு. இது பாருங்கள், ஒரு 200 மீட்டர்ஸ் 200 மீட்டர் கிட்ட வந்து இது அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பிட்டுருக்கு. நான் ஒரு கல் போட்டு பார்த்தேன். சரி, வாங்க நம்மளால் முடிஞ்ச கோரமண்டல் ஸ்டேஷனில் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வேலி மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது. சரி, சின்ன வீடியோவை எடுத்து காட்டலாம் நாங்கள் எடுத்துன்னுக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.